அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரான்ஸ் காஃப்கா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெரி பாப்புலர் ரெனவுண்ட் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மேஜர் ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரான்ஸ் காஃப்கா. அதாவது அவரோட ரைட்டிங் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா யதார்த்தவாதத்தையும் கற்பனையையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பார். அவரோட நிறைய லெட்டர்ஸ் அண்ட் அவரோட எழுத்துக்கள் எல்லாமே அவரோட போஸ்துமஸாக பப்ளிஷ் பண்ணாங்க. ஒரு முக்கியமான எழுத்தாளர். அதாவது ஒரு இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து ஏலியனேட் ஆகி இருக்கிறது, அந்நியப்படுத்தி இருக்கிறது, எக்ஸிஸ்டென்ஷியலிசம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷன்ஸ், அந்த குற்ற உணர்வு, அந்த கவலை, அந்த துக்கம், இதெல்லாம் அவரோட ரைட்டிங்கில் மேஜர் தீமாக பார்க்கலாம். நிறைய அபத்தமான விஷயங்களும் அவரோட ரைட்டிங் ஸ்டைலில் மேஜர் தீமாக எழுதியிருப்பார் ஃப்ரான்ஸ் காஃப்கா. ஃப்ரான்ஸ் காஃப்கா நிறைய புத்தகம் எழுதியிருக்கார். த கேசல் அப்படின்னு ஒன்று, அமெரிக்கா அப்படின்னு ஒன்று, அதுக்கப்புறம் த ஹங்கர் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு, த ஹங்கர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கார். எனக்கு அவரோட புத்தகத்தில் ரொம்ப க்ளோஸான புக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய புத்தகம். மெட்டமாஃபார்சிஸ் பை ஃப்ரான்ஸ் காஃப்கா. இந்த மெட்டமாஃபார்சிஸ் புத்தகம் ஃப்ரான்ஸ் காஃப்காவோட மிகச்சிறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிறைய புத்தகம் எழுதியிருந்தாலும் மெட்டமாஃபார்சிஸ்க்கு ஒரு தனி இடம் உண்டு. தமிழில் கூட மொழிபெயர்ப்பாக இருக்குது. உருமாற்றம்ங்கிற தலைப்பில் மொழிபெயர்ப்பாக இருக்குது. அது அவரோட ட்ரையல் அப்படின்ட்டு ஒரு நாவல் இருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான புத்தகம் தான். இருந்தாலும் மெட்டமாஃபார்சிஸ்க்குன்னு ஒரு தனி ஃபேன் குரூப்பே இருப்பாங்க. இந்த மெட்டமாஃபார்சிஸ் என்ன அப்படின்னா, உருமாற்றம் என்னன்னா, இட் இஸ் அ ஸ்டோரி அபவுட் ஆர் ப்ரோட்டகனிஸ்ட். நம்ம மெயின் கேரக்டர் பேர் சம்சா. ஓகே, SAMSA, கிரிகோரி சம்சா அப்படிங்கிறது. இந்த கிரிகோரி சம்சா கதை இப்படி தான் ஆரம்பிக்கும். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஒரு பெரிய ஒரு பூச்சியாக ஒரு மாதிரி இருப்பான். அது என்ன பூச்சிங்கிற டிபேட் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. அதாவது நீங்கள் தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பூச்சியாக ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்களால் நிற்க முடியல. ஏன்னா பூச்சிகளுக்கு இருக்கிற மாதிரி அத்தனை கால்கள், அந்த பாடி எல்லாம் அப்படியே மாதிரி ஒரு பூச்சியாக ஒரு மாதிரி இருக்கான். அது அவன் பார்த்துட்டு, ஐயோ நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சோ, இல்லை என்ன அப்படின்னு ஒரு தடுமாற்றத்தில் இருப்பான். அப்போ கூட அவன் மைண்டில் அந்த பூச்சியாக மாறிட்டான். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, ஆஹா இனி வேலைக்கு போகணுமே, ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோமே, ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போகணுமே, ஒரு பாஸ் கடையில் ஒர்க் பண்ணிருப்பான், போகணுமே, ஐயோ பாஸ் எங்கேன்னு தேடுவார், அதுதான் மைண்டில் ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அப்படி பார்ப்பான். அவனையும் சுற்றி பார்க்குறப்போ, என்ன நம்ம பெரிய ஒரு பூச்சியாக மாறி இருக்கும். பூச்சி ஆத்தர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருப்பார். ஒரு பிக் ஜாயிண்ட் பக்குன்னு தான் சொல்லியிருப்பாரே தவிர அது ஒரு காக்ரோச் மாதிரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பூச்சியாக சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இந்த கிரிகோரி சம்சா தூங்கி எந்திரிச்சு பார்த்தோன்னா ஒரு பெரிய பூச்சியாக மாறிடுறாரு. பூச்சியாக மாறின பிறகு அவரால் அப்போ கூட அவர் மைண்டில் என்ன ஓடுதுன்னா, வேலைக்கு போகணும், பாஸ் திட்டுவார், ட்ரெயின் மிஸ் ஆகிடும், சம்பாதிக்கணும், அந்த இது தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. தென் வாட் ஹேப்பன்ஸ்? இதில் இந்த பூச்சியாக மாற வச்சுருக்காரு இல்லையா ஆத்தர், அதில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் தான் பிரெட் வின்னர், இந்த கேரக்டர் தான் ஃபேமிலிக்கே பிரெட் வின்னர். ஸோ இது எப்படி அவனுக்கு ஆச்சுன்னு அவனுக்கே தெரியல. இட் டசன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல். அது மேலே இவருக்கு ஒரு கண்ட்ரோலும் இல்லை. ஸோ கண்ட்ரோலே இல்லாத ஒன்று நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறப்போ, நம்ம அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த பூச்சியாக மாறுறதுனால வாட் ஹேப்பன்ஸ்? அவங்க குடும்பமே இல்லாமல் போயிடும், சின்ன பின்னமாக இருக்கும். அவர் வேலைக்கு போக முடியாது, தங்கச்சி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. ஸோ இந்த அவர் ஈ கெட்ஸ் டோட்டலி டிட்டாச்டுன்னு சொல்லலாம். ஒரு ஏலியனேட் ஆயிடுறான். அதை ஆத்தர் இந்த புத்தகத்தில் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்காரு. இதில் இன்னொன்று என்னென்னா, அவர் முதல்ல பூச்சியாக மாறுறப்போ நான் போக போக அது ஒரு கனவாக இருக்கும், இல்லை ஆத்தர் ஏதோ ஒரு மெட்டஃபாருக்காக யூஸ் பண்ணியிருப்பார், அப்படி தான் பார்த்தேன். அதான் பூச்சியாக மாறினவரும் பூச்சியாகவே தான் இருப்பார். ஸோ அந்த பூச்சியாக இருக்கிறப்போ அந்த ஃபேமிலியில் அவங்க தங்கச்சி கதை தட்டுவாங்க, கதை திறக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துடும், நம்ம வீட்டில் இருக்கிற பையன் பூச்சியாக மாறி இருக்கான்,
பெரிய ஜாயிண்ட் பக்கா மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ அவங்களுக்கு ஃபேமிலிக்கு வருமானம் இல்லை, இவர் தான் பிரெட் வின்னரு, அவனை எப்படி டீல் பண்ணுவாங்க? அது ஸ்டோரி கோஸ். ஒரு யூனோ யூ மெனி டோல்ட் இட் இஸ் வெரி ஃபன்னி அப்படின்னு, பட் இட்ஸ் நாட் ஃபன்னி. அவன் ரூம்குள்ளேயே அடைஞ்சிருப்பான், வெளியிலையும் விட மாட்டாங்க, டெய்லி சாப்பாடு தட்டில் வச்சு கொடுப்பாங்க. அண்ட் இப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வருமானம் வேணும், அதுக்காக அவங்க ஹவுஸை வந்து ஒரு லாட்ஜிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக மாற்றி ஒரு 3 கெஸ்ட்டை வந்து அவங்க ஸ்டே பண்ண வைப்பாங்க. வர்ற கெஸ்ட்டுக்கு அவங்க தங்கச்சி வந்து மியூசிக் ப்ளே பண்ணி என்டர்டெயின் பண்ண வைக்கும். இப்படி இருக்கிறப்போ இவனால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இவனோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி அந்த ஃபேமிலியை பார்க்குறான், அந்த ஃபேமிலியோட லவ்வுக்காக எப்படி ஏங்குறான், இவனை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, சரி ஒரு டைமாவது பார்க்கட்டும் என்ன அப்படின்னு எப்படி ஆல் திஸ் திங்ஸ் வந்து வெரி பியூட்டிஃபுல்லி ஒரு நாவலான்னு சொல்லுவது. பெரிய ஒரு பவுண்டட் புக்கெல்லாம் கிடையாது, வெரி வெரி ஸ்மால் புக், ஒரு நாவல்லாம். ஸோ இப்படி இருக்கிற சாம்சன் நம்ம ஆக்சுவலி ஆல் த ஸ்டோரிஸில் வர்ற எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைன் சம்திங் ஹேப்பன்ஸ் அண்ட் யூ கெட் பேக்ஸ் டு நார்மல் அப்படி தான் பார்ப்போம். பட் தென் இதில் வந்து இவன் வெளியே வருவான், இவனை பார்த்தோன்னா வந்த கெஸ்ட்டெல்லாம் வந்து மிரண்டு ஓடிடுவாங்க வெளியில், என்ன வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பூச்சி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து இவங்க விரட்டுவாங்க, ரூம்குள்ளே போன்னு விரட்டுவாங்க, கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போடுவாங்க. அப்படியே அவங்க அப்பா தூக்கி போடுறாரு, ஒரு ஆப்பிள் எடுத்து தூக்கி போடுறாரு, அது போய் அவனோட பேக்கில் அந்த பூச்சி பேக் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் அப்படியே விழுந்துருக்கும், கெட் லாட்ஜ் தேர். இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், அதை எடுக்கவும் முடியாது. ஸோ அது என்ன ஆகும்னா அந்த பாடி இன்ஃபெக்ட் ஆகி அவனுக்கு முடியாமல், அவனால் சாப்பிடவும் முடியாமல் அவன் அப்படியே அந்த பூச்சியாகவே இறந்துடுவான். ஜஸ்ட் டோல்ட் த ஸ்டோரி. நான் கதையோட ஜஸ்ட் என்னென்னு சொன்னாலும் யூ கேன் வெரி மச் ரீட் இட். அந்த அளவுக்கு வந்து இந்த சென்டென்ஸு, இந்த டிரான்ஸ்லேஷனு ஃப்ரம் ஜெர்மன் டு இங்கிலீஷ் இட் ஹஸ் பின் டிரான்ஸ்லேட்டட். அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல். இதில் என்னென்னா இந்த கிரெகோரி சாம்சா வந்து ஒரு பூச்சியாக மாறி இருக்கானா, ஒய் ஹி ஹஸ் சேஞ்ச்டு இன்டு அ பக். அவன் சின்ன வயசில் ஏதாவது தப்பு செஞ்சுருக்கானா, அவங்க அப்பா ஏதாவது பண்ணியிருக்காரா, இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை. சிம்பிளி திஸ் இஸ் வாட் வி கால் அந்த அபத்தமான ஒரு நிலை. சிம்பிளி அவன் வந்து ஒரு பக்காக மாறிட்டான். அதுக்கு என்னங்கிறத ஏன் மாறினா, எதுக்காக மாறினாலாம் கிடையாது, அவன் பக்காக மாறிட்டான். இதில் அவன் பூச்சியாக மாறிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவனோட அப்பா ஆகட்டும், அந்த கிரெகோரி சாம்சாவோட பாஸ் ஆகட்டும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம்தான் இருக்கும். அவங்க அம்மா வந்து அப்படி பார்த்தோன்னா அவங்க அம்மா மயக்க போட்டு விழுந்துருவாங்க. இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது அவங்க சிஸ்டர் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. என்னென்ன எப்படி சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்ணணும், இது தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அங்கே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து தே யூஸிங் அவனை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்களா நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்ம வருமானத்துக்கு, அந்த ஒரு கேள்வியும் வைக்கிறாங்க. ரைட்டு. இந்த பூச்சியாக மாறின பிறகு கிரெகோரி சாம்சாவோட மைண்டுக்கும் பாடிக்கும் இருக்கும் இல்லையா ஒரு ரிலேஷன் நமக்கு இருக்கு இல்லையா, இந்த கை தூக்கணும் இந்த கை தூக்கணும் அப்படின்ட்டு. இந்த மைண்ட் பாடி ரிலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆயிடுது. அவர் ஸ்டேபிள்லேயே இருக்க மாட்டான். அந்த அன்ஸ்டெபிலிட்டியை வந்து வாசிக்கிறப்போ அந்த இதில் கொண்டு வருவார் ரைட்டர். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அவன் பூச்சியோட பாடியில் இருக்கான், அவனோட மைண்டு வந்து ஹியூமனாக இருக்குது. ஸோ அந்த பாடிக்கும் மைண்டுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் நாட் லீனியர். இப்போது கூட நம்ம மைண்டுக்கும் நம்ம பாடிக்கும் நம்ம ஒரு மனுஷனாக ஒரு ஹியூமனாக இருந்தாலும் நம்ம மைண்டுக்கும் நம்ம பாடிக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன் வந்து பக்காவாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இந்த மாடர்ன் வேர்ல்டில் வித் ஸோ மச் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங், மைண்டு ஒரு 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 விதத்தில் போகுது, பாடி ஒரு விதத்தில் போகுது. ஸோ இது வந்து லிட்ரேச்சர் மூலிமா கொண்டு வந்துருக்காருன்னா தட் இஸ் அதுதான் அந்த லிட்ரேச்சரோட மகிமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு பேசிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு இதில் என்ன வாட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஐ டோல்ட் அக்செப்டன்ஸ். அதாவது நான் ஒன்றுமே பண்ணாமல் சம்திங் இஸ் ஹேப்பனிங் டு மீ, அதையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ்ங்கிறது பெரிய விஷயம். தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஐ சா. இதில் வந்து அந்த அப்சர்டிட்டி, அந்த சிம்பாலிசம் இதெல்லாம் வைக்கிறதுனால வந்து திஸ் மேக்ஸ் திஸ் புக் வந்து ஒரு மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாசிப்பாக இந்த புத்தகத்தை வைக்குதுன்னு நான் பார்க்குறேன். இதில் நிறைய விஷயங்கள் வந்து யூ கேன் செக்ரிகேட் அண்ட் see. அதாவது குடும்பத்திற்கு தரும் முக்கியத்துவம். அவன் கிரெகோரி சாம்சா முடிச்சு பார்த்தோன்னா அவன் வந்து ஒரு பூச்சியாக மாறி இருக்கான். ஸோ அந்த இது வி கான் டேக் இட். நம்மளே ஒரு பாதி பைத்தியம் வருவோம் பார்த்தோன்னே. அதையும் தாண்டி
அவன் என்ன யோசிக்கிறான்னா, ஐயோ நான் இப்படி ஆகிட்டேனே, நான் வேலைக்கு போக முடியாது, குடும்பத்துக்கு யார் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, குடும்பம் எப்படி இன்னும் உயிர் வாழ போகுது, அந்த ஃபேமிலிக்கு கொடுக்குற அந்த ப்ரையாரிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு ஒரு மெஷின் மாதிரி இருக்கான். எது யாருக்காக இருக்கான்? ஃபேமிலிக்காக இருக்கான். அந்த இது வந்து இட் இஸ் மென்ஷன்ட் பியூட்டிஃபுல்லி. செகண்ட் வந்து இந்த புத்தகத்தை நம்ம வாசிக்கிறப்போ சிம்பத்தைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஐயோ இப்படி ஆயிட்டானே அப்படின்னு பரிதாபப்படுறதுக்கு பதிலாக கிரகோரி சாம்சாவோட ஷூஸ்லேருந்து அவனோட சுச்சுவேஷன்லேருந்து அந்த சேலஞ்சஸ்லேருந்து வாசிச்சோன்னா வி கெட் மோர் கனெக்டட். அதை வந்து ரைட்டர் அவரோட ரைட்டிங்கில் வந்து கொண்டு வராரு. யூ சி அந்த அந்த பர்செப்ஷன் வந்து நீங்கள் கிரகோரி சாம்சாவோட பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பீங்க. இந்த ரியல் த்ரெட் அண்ட் சேலஞ்சஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடு, நம்மளை டீப்பாக பாண்டர் பண்ணுற வைக்கிற, நிறைய கேள்விகள் கேட்க வைக்கும், நிறைய சிந்திக்க வைக்கும். காஃப்காவோட மற்ற புத்தகங்களையும் எடுத்து வாசிக்க வைக்கும். நீங்கள் ட்ரையல், இந்த கேசட் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்து வாசிப்பீங்க. யூ வில் பிகம் பிக் ஃபேன் ஆஃப் காஃப்கா. இந்த மெட்டமார்ஃபாசிஸ் புத்தகத்தை வந்து அவர் எழுதுறதுக்கு இட் டுக் ஆல்மோஸ்ட் 3 years அப்படின்னு 3 வருஷம் எடுத்தார். இந்த மெட்டமார்ஃபாசிஸ் புக்கு ஒர்க் பண்ணிருக்கிறப்போ ஹி வாஸ் ஒர்க்கிங் வித் சம் அதர் இன்னொரு நாவலும் எழுதிட்டு இருந்தார். இந்த புத்தகத்தோட முதல் வரி வந்து ரொம்ப பாப்புலர். ஏகப்பட்ட டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்திருக்கு. இங்கிலீஷ்லேயே நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் அந்த அந்த இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அந்த பூச்சி என்னென்னு டிஸ்கிரைப் பண்ண முடியாமல் நிறையா எனார்மஸ் பக் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும், லார்ஜ் வெர்மினஸ் இன்செக்ட் அப்படின்னு இன்னொரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இன்னும் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன். அது வந்து இட்ஸ் சொல்லுவாங்க இந்த மெட்டமார்ஃபாசிஸ்னால் அந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு 10 டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னா அந்த 10 டிரான்ஸ்லேஷனும் அந்த பூச்சியை வந்து வேறு விதமாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த புத்தகம் வந்து முதல்ல பப்ளிஷ் ஆகி வர்றப்போ காஃப்கா வந்து பப்ளிஷ்கிட்ட சொல்லியிருக்காரு, புத்தகத்தோட தலைப்பில் வந்து நீங்கள் அந்த பூச்சியோட படத்தை கொண்டு வரக்கூடாது. இட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் இட். இன்ஸ்பைட் ஆஃப் தேட் இப்போ வர்ற புத்தகம் மெட்டமார்ஃபாசிஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ரக்கையோட அந்த பூச்சி இருக்கிற மாதிரி தான் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு காஃப்கா வாஸ் அகெயின்ஸ்ட் இட். வால்டிமிர் நபோக்கோ தெரியும், லோலிட்டா எழுதியிருக்காரு. அவர் வந்து இஸ் அ பிக்கஸ்ட் ஃபேன் அண்ட் கிரிட்டிக் ஆஃப் காஃப்கா. இந்த புத்தகத்தை வாசிக்கிறப்போ நிறைய லைன்ஸ் வந்து நம்மளை அங்கேயே ஸ்டாப் பண்ண வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து he was a tool of the boss without brains or backbones. யார்? கிரகோரி சாம்சா. அவன் வந்து பாஸோட டூல், நோ பிரெயின்ஸ் நோ பேக்போன்ஸ். நிறைய இடத்துல நம்மளும் அப்படி தான் இருக்கோமா, வேலை செய்கிற இடத்துல, வெளியில், இன்னும் டூல் ஆஃப் த பாஸ் அப்படிங்கிறாரு. அந்த கிரகோரி சாம்சாவோட நிலை, அவரோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத ஒரு வரியில் சொல்லியிருப்பார். எனக்கு ஐ கெனாட் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் உனக்கு புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா நான் யாரையும் இது என்னென்னு புரிய வைக்க முடியாது, எனக்குள்ளே என்ன ஆகிட்டுருக்குன்னு சொல்லி. ஏன்னா அது என்னென்னு ஐ கெனாட் ஈவன் எக்ஸ்பிளைன் இட் டு மீ மைசெல்ஃப் அப்படிங்கிறார். எனக்கே அதை என்னென்னு நான் ஐ கெனாட் காம்ப்ரஹெண்டுங்கிறப்போ நான் எப்படி இன்னொருத்தருக்கு வந்து புரிய வைக்கணும். ஜஸ்ட் இமேஜின் இன் வாட் சிச்சுவேஷன் தட் பர்டிகுலர் கேரக்டர் இஸ். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான, ஒரு டார்ச்சரான, ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் வந்து கிரகோரி சாம்சாவை வச்சுருக்காரு ஃப்ரான்ஸ் காஃப்கா. காலைல எந்திரிச்சு பார்த்தா ஐயோ பூச்சி ஆகிட்டோமே அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து யூ குடன்ட் அக்செப்ட், வேணால் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்லுவார். இன்னும் கொஞ்ச நேரம், ஹவு இஃப் ஐ எம் ஏபிள் டு ஸ்லீப் ஃபார் அ லிட்டில் மோர் லாங்கர் அண்ட் ஃபர்கெட் ஆல் திஸ் நான்சென்ஸ். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கினா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிற வரிகள் எல்லாம் வந்து ஆமாம் தூங்கட்டும் சரியாயிரட்டும் அப்படின்னு அந்த ஆரம்பத்திலே வந்து நமக்கு அதை சொல்ல வச்சிடுறது. அதில் முடிக்கிறப்போ வந்து சொல்லுவார், இட்ஸ் வெரி, நம்மளும் வீல் ஆல்சோ ஜஸ்ட் டேக் த ஃபைனல் ப்ரீத் அலாங் வித் த கேரக்டர். என்ன சொல்லுவாங்க, அது அவரோட அந்த கடைசியில் அவரோட அந்த கேரக்டர் முடியாமல் இருக்கிறப்போ his head sank to the floor of its own accord and from his nostrils came the last faint flicker of his breath. So ஒரு அமேசிங்கான ஒர்க் மெட்டமார்ஃபாசிஸ் பை ஃப்ரான்ஸ் காஃப்கா. கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ரீடிங்.